முனைவர் அன்பு திராவிடன், நான் சமூக செயல்பாட்டாளர். இன்றைக்கி ஒரு 60 குடும்பங்களுக்கு மேலே வீட்டுமனை பட்டா கேட்டு இங்கே வந்திருக்கிறோம். பலமுறை வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாங்கள் மனு செய்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் இன்னும் கொடுக்கலை. எத்தனை முறை கேட்குறது? இந்திரா நகர், காடாமுளியூர், குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, மந்தாரக்குப்பம், விருதாசலம், இப்படி பல்வேறு இடங்களில் மலைக்குறவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரோடுகளில் கொட்டா போட்டு தங்கிட்டு இருக்கிறோம். புறம்போக்கு தரையில் ஓட ஓரத்தில் தங்கிட்டு இருக்கிறோம். வாடகைக்கு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நிரந்தர இடம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு செய்திருக்கிறோம். ஆனால் ஒரு தடவை கூட அவங்க பரிசீலிக்கலை. அவங்களுக்கு வீட்டுமனை பட்டா இன்னும் வழங்கலை. இது மாதிரி இந்த மலைக்குறவர்களை இந்த அரசு தொடர்ந்து அவமதிப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இதேமாதிரி செஞ்சால் ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் ஒப்படைச்சிட்டு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாதுன்னு இன்றைக்கி மனமுருகி நிற்கிறாங்க. இவ்வளோ வெயில்லையும் பிள்ளைய கையில் தூக்கிக்கிட்டு இப்படி நிற்கிறாங்க. இந்த மக்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேண்டும். இந்த சுதந்திர நாட்டில் இந்த நசுக்கப்பட்டு பின்தங்கி கொடுக்கிற மக்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னா, குடியிருக்க வீடு இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசு செவிமடுக்கணும். இந்த ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய இந்த பாட்டாளி மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், மலைக்குறவர்களாக திரியக்கூடிய மக்கள், காடு மேடுகளில் இருக்கக்கூடிய மக்கள், ஓடைகளில் புறம்போக்குகளை வாழக்கூடிய மக்களுக்கு இந்த இலவச மனைப்பட்டாவை விரைந்து இந்த அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டுகிறோம். வணக்கம் சார். நாங்கள் மலைக்குறவர் சமுதாயம் சேர்ந்தவங்க, பழங்குடி. நாங்கள் ஒரு 20-30 வருஷ காலமாக வீட்டு பட்டா, இலவச பட்டா இல்லாத ரோட்லேயும் புறம்போக்குலேயும் வாழ்ந்து கொண்டு வரோம். இனியும் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். தொழிலுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. படித்த பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பும் கிடையாது. எங்களுக்கு அது உடுப்பு முக்கியம் கிடையாது சார். எங்களுக்கு இருப்ப இடம் இலவச பட்டா. எங்களுக்கு நான் ஒரு 60-70 குடும்பம் இருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் 63 குடும்பம் தான் இப்போ இலவச பட்டா எழுதி கொடுத்துருக்கோம். அது அரசு எங்களுக்கு வழங்கணும். ரொம்ப நாங்கள் தாழ்மையோடு கேட்குறோம். எத்தனையோ பல முறை மனு கொடுத்து எங்களால் முடியல இது வரைக்கும். இப்போ அந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்கும்படி நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம்.